வணக்கம். சுவிட்சர்லாண்டில் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்பீச் தான் உலகத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நேற்று ஈவினிங் நைட்டு அரௌண்ட் ஒரு 8 to 10 அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகி ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நடந்தது. கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு சில்வர் இறங்குச்சு, ஈக்விட்டி மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது அமெரிக்காவில். இன்னைக்கு காலையில் ஈக்விட்டி மார்க்கெட் ஏஷியா, யூரோப், நம்ம இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஷாக்கான நியூஸ் என்னென்னா, சில்வர் ETF 10 to 20% இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. ஸோ ETF ஏன் இந்த அளவுக்கு ஃபால் ஆகும்? அமெரிக்காவோட மார்க்கெட்டில் 1 to 2% தான் சில்வர் இறங்கியிருக்கு. ஆனால் ETF ஏன் 10% இறங்கிச்சு? ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இப்போ என்ன டெசிஷன் எடுக்கலாம்? ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி முதலீடு செய்யலாமா? இந்த மாதிரி உங்களோட நிறைய கேள்விக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜனவரி 23 மதுரையிலையும் ஜனவரி 24 திருச்சியிலையும் ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட ஸ்பீச் ஏன் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது, கிரீன்லேண்ட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, கிரீன்லேண்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறது தான் ட்ரம்ப் அமெரிக்காவோட ஒரு மேஜர் அப்ஜெக்டிவாக இருந்தது. 2026 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆல்ரெடி வெனிசுலா, இப்போது கிரீன்லேண்ட் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் மூலயமா டேக் ஓவர் பண்ண போகிறோன்ற நியூஸ் தான் பெரிய பாதிப்பை ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக்லேருந்து ஏற்படுத்திச்சு. அதுக்கு யூரோப் யூனியன் எதிர்வினையாற்றினது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் கொடுத்தது, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சு. ஸோ இந்த பரபரப்பு ஒரு உச்சக்கட்டத்தை அடையிற டைமில் தான் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமில் ட்ரம்ப்போட ஸ்பீச். மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு கிரீன்லேண்டை நாங்கள் டேக் ஓவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்தது. பேச்சுவார்த்தை மூலயமா தான் நம்ம கிரீன்லேண்டை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம்னு கொடுத்தது. ஒரு பெரிய ரிலீஃபு, டெம்பரவரியாக ஒரு பிரேக் இந்த ப்ரெஷர்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. சரி, ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிலீஃபு இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஆனால் கோல்டை விட சில்வர் தான் பெரிய அளவுக்கு நேற்று டேமேஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4% ப்ளஸில் இருந்த சில்வர் நேற்று காலையில் நம்ம டைமுக்கு ஈவினிங் நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைலேருந்து ஒரு 4 to 5% கிட்ட ஃபால் ஆச்சு. இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் நம்ம மார்க்கெட்டில் முக்கியமாக ETF பார்த்தீங்கன்னா 5 to 10% டவுனில் ஓப்பன் ஆகி 10 to 20% பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ETF அப்படின்றது ஒரு அசட்டோட ட்ராக்கிங், ப்ரைஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எந்த அசட்டோட ETF எடுத்தாலும் அந்த அசட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு ப்ரொபோர்ஷனாக சிமிலராக அந்த ETF இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுதோ அதே % அளவுக்கு ETF வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிஃப்டி இண்டெக்ஸ் வேல்யூவை பொறுத்து தான். நார்மலாக 2025 எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி வந்து நியர்லி 8 to 10% வந்து ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் நிஃப்டி பீஸ் வந்து 3 to 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் வந்து ட்ராக்கிங் எரர், சார்ஜஸ், AMC சார்ஜஸ் இது எல்லாமே போக கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆனால் இந்த ETF ஏன் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோட சில்வர் பற்றின வீடியோலாம் சொல்லியிருக்கேன். நார்மலாக ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஃபால் ஆகிறதும் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒன்று. ரெண்டாவது, NAV ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ NAV ப்ரைஸ் இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக் டிமாண்டை பொறுத்து. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட வேல்யூ ப்ரைஸ் ரொம்ப ப்ரீமியமில் நியர்லி ஒரு 5 to 10% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிமாண்ட் குறைஞ்சிருக்கிறது தான் இந்த ஃபால் மூலயமா பார்க்க முடியுது. ஸோ இந்த சடனாக இந்த நடந்திருக்கிற ஷாக்கு இப்போதைக்கு சில்வர் மறுபடியும் பழையபடி பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். ஆனால் அமெரிக்காவோட மார்க்கெட் இப்போ லைவ் ஃபியூச்சர் சில்வர் வந்து ஸ்டில் இப்போ more than 1% பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதாவது $94 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மேபி ஒரு 2-3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சில்வர் ETF இந்தியாவில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரைஸ் ஃபோர்காஸ்டிங், இதை ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் சில்வர் ETFோட ப்ரைஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீமியமில், அதாவது ஒரு சில ETF 15% ப்ரீமியம்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ETF வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏறும்போது 1% ஏறினா 1% ஏறலாம், ஆனால் இறங்கும் போது 1% இறங்கினா 5 to 6% இறங்கும் அப்படின்றத என்னோட ஷார்ட்ஸு ரீலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இது ஷாக் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற சில்வரில் என்ன செய்யறது? ஏன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 10% இன்க்ரீஸ் ஃபால் ஆயிருக்கு. இந்த 10% ஒன்று நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், இல்லை இந்த நேத்தியோட ப்ரைஸில் இன்க்ரீஸ் க்ளோஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 10% லாஸில் இருப்பீங்க. இப்போதைக்கு அவசரமாக ஓடி போய் ஆவரேஜ் பண்ணாதீங்க, ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஏன் அப்படின்னா, ட்ரம்ப்போட ஸ்பீச் ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான்.
பெர்மனண்டாக கிரீன்லேண்ட் அவங்க இன்னும் விட்டு கொடுக்கல. அந்த நிலைப்பாடில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ட்ரம்போட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது நடக்குது. அதுக்கான ரியாக்ஷன் நெகட்டிவாக இருந்துச்சா மறுபடியும் பின்வாங்கிக்கிறார். அதுதான் இந்த விஷயத்துலேயே நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து யூஎஸ் மார்க்கெட் இறங்க இறங்க அந்த பயம் ட்ரம்ப் பின்வாங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் இருக்கிறதுனால இந்த ஃபால் கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மறுபடியும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஸ்கலேட் ஆனாதான் கோல்டு சில்வரில் மறுபடியும் அந்த பழைய ரெக்கார்ட் ஆகிய பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 5 to 10% அமெரிக்காவில் இறங்குச்சுன்னா இடிஎஃப்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10% ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஃப் ஹேவன் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அதில் தான் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாக் புரோக்கர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இவங்களோட ஒப்பீனியன், இவங்களோட சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் சூஸ் பண்ணுறது நீங்களாக இருக்கணும். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், அதாவது ஜனவரி 23 நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மதுரையில் இருக்குது. சனிக்கிழமை ஈவினிங் 3 மணிக்கு திருச்சியில் இருக்குது. இந்த 2 செஷனும் நீங்கள் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.